ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி வந்து முட்டை பரோட்டா செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டிலேயே செய்யுங்க, ஹெல்த்தியானது. அதுக்கு ஒரு பவுல் எடுத்துங்க. அதில் வந்து நான் 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு சேர்த்துக்கலாம், அது உங்களோட விஷ் தான். இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி செய்யுங்க. அதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துக்கிட்டு உப்பு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஃபஸ்ட்டு நல்லா கிண்டி விடுங்க. ஓகேவா? ஃபுல்லாக வந்து உப்பு வந்து 4 பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகணும் எல்லா மாவுலேயும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் உப்போட இது. பெனஞ்சு விட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கிங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு பெனஞ்சிக்கங்க. ஏன்னா மைதா மாவு வந்து கோதுமை மாவு மாதிரி இருக்காது. அதனால் வந்து தண்ணி வந்து பார்த்து பார்த்து பெனையணும். இது மாதிரி நல்லா பெனஞ்சு விட்டுக்குங்க. பெனஞ்சு விட்டு நல்லா மேஷ் பண்ணுங்கள் கையால். ஓகேவா? அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக நமக்கு வந்து முட்டை பரோட்டா கிடைக்கும். நல்லா வந்து பெனையணும். ஓகேவா? மாவோட கன்சிஸ்டன்சி வந்து மைதா மாவு நம்ம யூஸ் பண்ணுறதுனால நல்லா பெனஞ்சு விட்டிங்கன்னா பெனஞ்சு இந்த அளவு இந்த ஸ்டேஜுக்கு வந்து எடுத்து வச்சுருங்க. இது எடுத்து வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து திருப்பி பெனஞ்சு விடுங்க. அப்போ தான் வந்து அது நல்லா அதாவது போடும்போது நமக்கு நல்லா பஃபியாக வரும். அதுக்காக தான் வந்து இதுமாரி பெனைய சொல்கிறேன். 5 நிமிஷம் கழித்து திருப்பி இதுமாதிரி நல்லா வந்து ஒரு தாட்டி பெனஞ்சு விட்டுருங்க. பெனஞ்சிங்கன்னா உள்ளே கை வச்சா அமுங்கணும் மாவு. ஓகேவா? அந்த பதத்துக்கு இருக்கணும். அந்த பதம் மட்டும் பார்த்துக்குங்க. இதை பார்த்தீங்களா? இப்படி வச்சா அமுங்கணும் மாவோட பதம். அந்த பதம் கரெக்டாக வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் மாவோட கன்சிஸ்டன்சி. அதை மட்டும் பார்த்துக்குங்க. வந்ததுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இது வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து ஊறட்டும். ஓகேவா? 10 நிமிஷம் போதும், அதுக்கு மேலே ஊற வேணாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த 1 கப்புக்கு வந்து 1 முட்டை எடுத்திருக்கேன். ஓகேவா? 1 முட்டையை வந்து ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துங்க. பாத்திரமோ தட்டோ உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்குங்க. ஓகேவா? ஒரு பிஞ்சு சேர்த்தா போதும் ஒரு முட்டைக்கு. ஏன்னா அதுக்கு மேலே போட்டால் உப்பு கரைக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து நான் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். மிளகுத்தூள் வந்து உங்கள் வீட்டில் இருந்தால் இடித்து வேணாலும் சேர்த்துக்குங்க. பட் ஆனால் தூளாக போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதில் வந்து 1/2 ஸ்பூன் மட்டும் மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்குங்க. ஓகேவா? கரம் மசாலா நீங்கள் வீட்டில் அரைச்சதா இருந்தாலும் சரி, கடையில் வாங்கினதாலும் சரி, உங்கள் விருப்பம் தான். அதையும் சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு இதுமாதிரி நல்லா பீட் பண்ணி விடுங்க. ஓகேவா? அப்போ தான் மசாலா வந்து முட்டை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகணும். ஒரு 5 நிமிஷம் கை விடாமல் இதுமாரி பீட் பண்ணிங்கன்னா நல்லா வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும். முட்டைக்குள்ளே அந்த மசாலா வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும். அப்போ தான் நம்ம வந்து தேய்க்கும் போது கரெக்டாக முட்டை பரோட்டாவில் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அந்த டேஸ்ட் வந்து ஈவனாக வரும். அதனால் இதுமாரி 5 நிமிஷம் கை விடாமல் பீட் பண்ணிட்டே இருங்க. பீட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம 10 நிமிஷம் ஊற வச்ச மாவை எடுத்து இது மாதிரி உருண்டைகளாக உருட்டிக்கிங்க. அதாவது ரொம்பவும் பெருசாக இல்லாமல் ரொம்பவும் சின்னதாக இல்லாமல் மீடியம் சைஸில் உருட்டிக்கிங்க. ஓகேவா? நான் அந்த 1 கப் மாவு வந்து 3 உருண்டையாக உருட்டிக்கிட்டேன். ஓகேவா? இது மாதிரி 3ஆக உருட்டிக்கிங்க. உருட்டி தனியாக வந்து அதில் வந்து லைட்டாக வந்து கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஓகேவா? அப்போ தான் வந்து நமக்கு தேய்க்கும் போது ஈஸியாக வரும். இது மைதா மாவுங்கிறதுனால. நீங்கள் கோதுமை மாவு போட்டிங்கன்னா அப்போ நீங்கள் எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுருக்க மாவு வந்து இது மாதிரி சேர்த்துக்குங்க. இந்த கடலை எண்ணெய் தான் சேர்க்கணும், இல்லை உங்கள்கிட்ட சன்ஃப்ளவர் ஆயில் இருந்தாலும் சேர்த்துக்குங்க. ஓகேவா? இது மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க. எண்ணெய் இருந்தால் தான் வந்து நல்லா நீள் வாக்கில் வரும். அதனால தான் அந்த வழவழப்பு தன்மை இருந்தால் தான் நல்லா வரும். இது மாதிரி நல்லா வளைச்சி தேய்ச்சிங்க. உங்களால் எவ்வளோ நீளுக்கு தேய்க்க முடியுமோ தேய்ச்சிக்கிட்டு இது மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கிங்க. ஓகேவா? இது மாதிரி ஃபோல்டு பண்ணி அடுத்து இது மாதிரி ஃபோல்டு பண்ணி திருப்பி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கிங்க. நம்ம கலக்கி வச்சுருக்க முட்டையில் நம்ம தேய்ச்சி வச்சுருக்க மாவை இது மாதிரி டிப் பண்ணிக்கிங்க. ஓகேவா? இதுமாரி நல்லா டிப் பண்ணிங்க. 1 or 2 டைம்ஸ் கூட டிப் பண்ணிங்க. நல்லா கோட் இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஓகேவா? இதுமாதிரி பண்ணிக்கிட்டு கல் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். ஓகேவா? அப்போ இதை போட்டுருங்க. 2 to 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்களா, கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா? இது மாதிரி சேஞ்ச் ஆகிற வரையும் வெயிட் பண்ணுங்கள். அடியில் வந்து ஏன்னா மைதா மாவு நம்ம வச்சுருக்கனால இது கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதே கோதுமை மாவுனா அந்தளவுக்கு டைம் எடுக்காது. அதனால் அதுக்கப்புறம் ஓரளவு வெந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், நெய் சேர்த்துருக்கேன் நான். உங்கள்கிட்ட வந்து என்ன ஆயில் இருந்தாலும் சேர்த்துக்குங்க. நெய் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் மணமாக இருக்கும். அதனால் நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்தேன். ஓகேவா? சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. கலர் வந்து சேஞ்ச் ஆகிடக்கூடாது. அதுதான் அதில் முக்கியம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெயிட் பண்ணுங்கள். ஒரு பக்கம் சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் அந்த பக்கம் திருப்பணும். இப்போ ஓரளவு வெந்துட்டு அப்போ வந்து இப்போ அடுத்த பக்கம் திருப்புங்க. ஓகேவா? பார்த்தீங்களா? ஓரளவு வெந்துட்டு இப்போ அடுத்த பக்கம் திரும்பி லைட்டாக அடுப்பு கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா நல்லா பஃபியாக உப்பி வரும். ஏன்னா நம்ம நிறைய தேய்ச்சிருக்கோம்ல. நான் பண்ண ப்ரொசீஜர் மாதிரி நீங்கள் 2 3 தாட்டி செஞ்சாலும் இன்னும் நல்லா பஃபியாக வரும் முட்டை ஆம்லேட். ஓகேவா? அது வெயிட் பண்ணுங்கள்.
ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி அமுக்கி கொடுத்தீங்கன்னா, கரண்டி வச்சு அமுக்கி கொடுத்தாலும் வந்து நல்லா உப்பும். இல்லை சும்மா நீங்கள் இருந்தாலும் வந்து அடுப்பு சூடாக சூடாக அது ஆட்டோமேட்டிக்காக உப்பும். ஓகேவா? இது மேலேயே வந்து நல்லா நெய் சேர்த்துக்குங்க 3 ஸ்பூனு. நெய் சேர்த்துட்டு திருப்புங்க. பேக் சைடு நல்லா இதாகிட்டு பார்த்தீங்களா? கலர் சேஞ்ச் ஆகுதா? இப்போ நல்லா உப்புது பார்த்தீங்களா? உள்ளே வந்து வேகுது மாவு. இதான் அதோட கன்சிஸ்டன்சி. நல்லா வேகுது. 2 பக்கமும் நிறைய நெய் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெய் வேணாங்கிறவங்க எண்ணெய் சேர்த்துக்குங்க. அது உங்களோட விஷ் தான். நான் 2 பக்கமும் திருப்பி போட நெய் சேர்த்துக்கிட்டேன். அப்போ டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் வந்து மதியானம் நான்வெஜ் குழம்பு வச்சிங்கன்னா அதோட வந்து நைட்டு இதை செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு 2 சாப்பிட்டிங்கனாலே நல்லா வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ 2 பக்கமுமே நல்லா வந்து டோஸ்ட் ஆகுது. ஒரு 2, 3 தாட்டி இது மாதிரி திருப்பி போட்டுக்கிட்டு எல்லா பக்கமும் வெந்திருக்கான்னு ஒரு தாட்டி செக் பண்ணிக்கிங்க. இது நல்லா புஃப்னு வந்தாலே வேவுன்னு தான் அர்த்தம். நல்லா வெந்துட்டுன்னு தான் அர்த்தம். அவ்வளோதான். ரெடி ஆகிட்டு